நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குரோமில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட்டு, யூடியூப் ஸ்டுடியோ .com, யூடியூப் ஸ்டுடியோ அப்படி சொல்லி எந்த சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் வந்து போகும். சரிங்களா? சின்னதாக ஒரு ட்ரிக் பண்ணோம் அப்படின்னா, சின்னதாக ட்ரிக்கில் ஒரே ஒரு கிளிக் தான். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே டேஷ்போர்டில் வந்து போயிடும். அதாவது கூகுள் குரோம் டேஷ்போர்டில் வந்து போயிடும். நீங்கள் வந்து கரெக்டான சைட் வந்து நம்ம யூஆர்எல் லிங்க் வந்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வந்து யூடியூப் ஸ்டுடியோவோட டேஷ்போர்டுக்குள்ள வந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன டைப் பண்ணாலும் சரி, அது ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு, நீங்கள் வந்து யூஆர்எல்ல வந்து என்ன டைப் பண்ணாலும் சரி, யூடியூப் ஸ்டுடியோ டைப் பண்ணாலும் சரி, யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டு டைப் பண்ணாலும் சரி, யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட்டு டைப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவோட டேஷ்போர்டுக்கு, அதாவது டெஸ்க்டாப் சைட்டில் வந்து டேஷ்போர்டுக்கு வந்து ஈஸியாக வந்து போயிடும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். கூகுள் குரோமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ சர்ச் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கில் மேக்ஸிமம் எல்லாமே கிளிக் பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வர லிங்க்கில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்பில் வந்து போகுது. இந்த மாதிரி வந்து ஆப்பில் போகாமல் டேரெக்டாக வந்து நம்ம வெப்சைட்லேயே, அதாவது கூகுள் குரோம்லேயே வந்து டேஷ்போர்டை வந்து வர வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒன்று பார்த்துக்கோங்க. என்னென்னு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பேரை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட்டு இதை வந்து கொடுத்து பார்க்கலாம். இதுலையாவதும் வந்து டேஷ்போர்டு, அதாவது சேனல் டேஷ்போர்டு வந்து வருதா அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்தாலுமே இதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆப்புக்குள்ளே தான் வந்து போகுது, ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே தான் போகுது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட்டு குரோம்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொடுப்போம். இது கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஆப்பில் தான் போகும். இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா சிம்பிள் தான். சரிங்களா? நீங்கள் என்ன மேலே வந்து இப்போ என்னென்ன சர்ச் பண்ணமோ அது வந்து நீங்கள் எந்த சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப் ஸ்டுடியோ சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைஸ் சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டு எது சர்ச் பண்ணாலும் சரி, கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துருக்காங்களா, சிம்பிள். இந்த லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவோட சேனல் டேஷ்போர்டுக்கு வந்து போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ட்ரிக் தான். நீங்கள் எது வந்து சர்ச் பண்ணாலும் சரி, எந்த யூஆர்எல் சர்ச் பண்ணாலும் சரி, அதாவது யூடியூப் ஸ்டுடியோ சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, எந்த சர்ச் பண்ணாலும் யூடியூப் ஸ்டுடியோ கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஒன்று இருக்கும். அந்த லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து உள்ளே வந்துடும். உள்ளே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்க அனுப்புங்க, தெரியாதவங்க வந்து நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?